Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் வீக் எழுதுகிறவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் முடித்தவங்க குவார்ட்டர்லிக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரிவிஷன். நான் இந்த வீக் எண்டுக்குள்ளே ஒரு ஸ்டடி பிளான் நான் வந்து 10th அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் 50. எப்போவுமே நம்ம தரோவாக இருக்க வேண்டியது என்ன, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட், லெட்டர் ரைட்டிங், மெமரி போம், நோட்டீஸ் ரைட்டிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து தரோவாக இருந்துட்டு ஃபைனலாக கொஷின் ஆன்சர் பாருங்கள். 7 மார்க்ஸ் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் 2 சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் 2 ஆன்டனிம்ஸ். சரிங்களா, 2 சினானிம்ஸ் அண்ட் 3 ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அப்ராப்ரியேட் மாடல், choose the most appropriate prepositional phrase கொடுத்துருக்காங்க. Part 2 பார்த்தீங்கன்னா 2 mark question. What did the parents do when the young seagull failed to fly? அடுத்து, how was the young seagull's first attempt to fly? Were the policemen willing to leave the house? இந்த 3 questionல any 2 choose பண்ணி எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷினும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். Section 2 பார்த்தீங்கன்னா read the following sets of poetic lines and answer any one of the following. ஸோ poem lines கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது 2 into 2 4 mark கொஷின். இது அதாவது 4 marks இந்த செக்ஷன் 2க்கு 2 mark கொஸ்டின். இது செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், ரீரைட் த ஃபாலோயிங் in the other voice. Voice is very important. It carries 2 marks. ஸோ ஆக்டிவ் வாய்ஸும் பாசிவ் வாய்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களா சென்டென்ஸ் எழுதி அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். பங்க்சுவேஷன்னாலே நம்ம சொல்கிறது என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அதே மாதிரி அந்த கொஷின் என்ஸ் நார்மல் சென்டென்ஸாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் வைங்க, கொஷினாக இருந்தால் கொஸ்டின் மார்க் போடுங்க, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருந்தால் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் போட்டிங்கனாலே 1 மார்க் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலும் லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப்பாக கொஸ்டின் மார்க்கா எக்ஸ்க்ளமேஷனாக அப்படின்னும் போது 1 மார்க்னா அதுக்கு ஒரு ½ மார்க் கிடைச்சிரும். ரிமைனிங் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அது அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள். Part 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப் கொஷின். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர்கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். 16 பார்த்தீங்கன்னா கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் M. Hamel in the school. 5 mark கொஷின். ஸோ இதில் எது உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டிபிக்டட் இன் த போம் பை ஹென்ரி வேன் டைக். ஸோ இது போம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஷின். போம் லைன்ஸ் தெரிஞ்சால் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிசைட். ஸோ போம் லைன்ஸ் கொடுத்துட்டு பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே கேட்பாங்க. இது காமனாக கேட்கக்கூடியது தான். ஸோ நமக்கு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் இது எல்லாமே ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஈஸியாகவே வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் இது எல்லாமே எழுதிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நம்ம போம் ரிலேட்டடு எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை அந்த கொஷின் ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் ஆன் 15 ஜூலை. இதை கேட்டிருக்காங்க. ஸோ இது கிளியராக தெரியுமோ அதே மாதிரி மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் கொடுத்துட்டு நோட் மேக்கிங் இல்லைனா சம்மரி ரைட்டிங். ஓகேங்களா, அடுத்து 22nd பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எரர் ஸ்பாட் பண்ணுறது. சென்டென்சஸ் கொடுத்துட்டு என்ன எரரோ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். சரிங்களா, இதில் ஆன்சர் எனி 2 கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அடுத்து நம்பர் 20 அண்ட் தென் 21 நோட் மேக்கிங், அடுத்து 22 ஸ்பாட் த எரர். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா மெமரி போம் 5 மார்க்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஃப்ரம் 2 லைன்ஸு, அடுத்து போம் நேமு, ஆத்தர் நேம், இது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள் மெமரி போம்க்கு. அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்கில் பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் தி ஃபாலோயிங் ஹின்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஹின்ஸ் டெவலப்மெண்ட் சிம்பிள் சென்டென்ஸ்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இதை வந்து சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள். அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டும் எழுதலாம், இல்லையா இந்த பேசேஜை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ரிலேட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கான ஆன்சர்ஸ் அங்கேயே தான் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதலாம். சரிங்களா, ஸோ சாய்ஸ் வந்து உங்களோட ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் பேராகிராஃப் பேசேஜ் கொடுத்துட்டு கொஷின் ஆன்சர்ஸ் எழுதுறதான்னு சொல்லிட்டு.
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.